अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கு இழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि திருவகேந்திரபுரத்திலே எழுந்தருளியுள்ள தேவநாதன், தேவநாயகன், தெய்வநாயகன், அச்சுதன், தாசசத்யன் என்று பல திருநாமங்களாலே வழங்கப்பெறுகின்ற எம்பெருமானை குறித்து வேதாந்த தேசிகன் பிராகிருத பாஷையிலே அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் அச்சுத சதகம் என்கிற ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஆரம்பத்திலே பல பல ஸ்லோகங்களாலே அவனுடைய பெருமைகளையெல்லாம் அனுபவித்தவர். அதற்கு பிறகு 34வது ஸ்லோகம் தொடங்கி அவனுடைய திவ்ய அவயவங்கள், திருமேனியில் இருக்கக்கூடிய அங்கங்கள் ஒவ்வொன்றையும் ஓரொரு ஸ்லோகத்தாலே வர்ணித்து கொண்டு வருகிறார். அதிலே இப்பொழுது 42வது ஸ்லோகம். இந்த 42வது ஸ்லோகத்திலே அவனுடைய அந்த திருவடிகளை வர்ணிக்கிறார். திருவடிகள் எப்படிப்பட்ட பெருமை உடையவை, அது எவ்வளவு அழகாயிருக்கின்றன என்று அந்த திருவடிகளினுடைய அழகை முதலிலே இந்த 42வது ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார். ஜானுமணி தர்ப்பணேன ச ஜங்கா மரகத கலாசிகயா ச தன்யா அச்சுதனமுஞ்சதி காந்தி லக்ஷ்மீரிவ சரோஜலாஞ்சனௌ தவ சரணௌ. எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடிக்கு மேலே இருக்கக்கூடிய அவயவங்களையும் கூட ஒருவாறு இந்த ஸ்லோகத்திலே கொண்டு வந்து விடுகிறார், காட்டி விடுகிறார். எம்பெருமானுடைய ஜானு என்னால் இந்த முழங்காலுக்கு ஜானு என்று பெயர். அது எப்படி இருக்கிறதாம், அப்படியே நன்றாக கண்ணாடி போலே பளபள பளபள என்று இருக்கிறதாம். அது ஜானுமணி தர்ப்பணேன, மணி தர்ப்பணேனா, ஜானு மணி தர்ப்பணம், முழந்தாளாகிற ரத்தின கண்ணாடி என்கிறார். ரத்தின கண்ணாடி என்னால் ரத்தினத்தாலே ஆன ஒரு கண்ணாடி இருந்தால் அதில் முகம் பார்த்தால் எவ்வளவு தெளிவாக தெரியுமோ, அதுபோல எம்பெருமானுடைய அந்த திருமுழந்தாள்கள் அப்படி நன்றாக பிரகாசிக்கின்றன. ஜானுமணி தர்ப்பணேனா. அதற்கு மேலே அடுத்தபடியாக கணைக்கால், அதையும் சொல்லுகிறார். அது எப்படி இருக்கிறது என்றால் ஜங்கா மரகத கலாசிகயாச்ச, மரகத கலாஞ்சி என்கிற காளாஞ்சி என்று முன்பே நாம் பார்த்தோம். அதாவது தேவநாயக பஞ்சாசத்திலேயும் அந்த கணைக்கால்களை, எம்பெருமானுடைய கணைக்கால்களை வர்ணிக்கிற பொழுது அது காளாஞ்சி போலே என்று சொன்னார். இந்த காளாஞ்சி என்கிறது சாதாரணமாக தாம்பூலத்தை ஏந்துகின்ற ஒரு சிறிய பாத்திரம் என்று சொல்லலாம். அன்றைக்கே நான் தெரிவித்தேன். அதாவது திருவரங்கம் பெரிய கோவிலிலே நாம் போய் பெருமாளை சேவித்தோமானால் அங்கே வட்டில் அதில் தீர்த்தம் வைத்திருப்பார்கள், பெருமாள் தீர்த்தம். அதை எடுத்து கொடுப்பதற்கு சிறியதாக ஒரு கிண்ணியை வைத்திருப்பார்கள். அந்த கிண்ணிக்கு காளாஞ்சி என்று பெயர். அதுதான் ஏன்னா கணைக்கால்கள்ங்கிறது அந்த வடிவிலே தான் இருக்கிறது என்பதற்காக நான் அதை உதாரணம் புரிந்து கொள்வதற்காக காட்டினேன். ஆக என்ன சொல்லுகிறார், அந்த காளாஞ்சி போலேன்றார். காளாஞ்சி, அதுவும் எப்படிப்பட்ட காளாஞ்சி, மரகத கலாசிகையா, மரகத காளாஞ்சி போலே அந்த கணைக்கால்கள் இருக்கின்றன. ஆஹா, மணிரத்னம், ரத்தின கண்ணாடி போலே முழங்கால்கள், மரகத காளாஞ்சி போலே கணைக்கால்கள். இவற்றால் பெருமை பெற்று விளங்குகிறது எம்பெருமானுடைய திருவடி. அந்த பெருமை பெற்ற ஒளி, இதனுடைய ஒளிகளெல்லாம் திருவடியில் வந்து சேர்றதாம்.
அந்த திருவடி அப்படி இருக்கிறது. ஜங்கா மரகத காளாசிகையா ச தன்யா, அது பெருமை பெற்றதாய் விளங்குகிறது. அச்சுதன முஞ்சதி காந்திஹி, ஹே அச்சுதா, உன்னுடைய திருவடி தாமரைகளானவை தன்னுடைய அந்த ஒளியை விடுவதே இல்லை, எப்பொழுதும் ஒளி பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. ஒளி எப்போவாவது குன்றி விடுமா என்று கேட்டால் நமுஞ்சதி காந்திஹி, எப்படி போல அப்படின்னு கேட்டால் லக்ஷ்மி ரிவா, லக்ஷ்மி ரிவான்னு பெரிய பிராட்டியார் எம்பெருமானை விட்டு எப்பொழுதும் எப்படி பிரிவதில்லையோ இல்லையா, இப்போ ஸ்ரீமகாலட்சுமி அகலகில்லே நிறையும் என்று சொல்லும்படியாக எப்பொழுதும் எம்பெருமானோடு கூடியே இருக்கிறா போல இந்த திருவடிக்கு உண்டான பிரகாசமும் கூட எப்பொழுதும் கூடியே இருக்கிறது. அது ஒருபோலும் அது எம்பெருமானுடைய திருவடிகளை விட்டு அந்த பிரகாசமானது அது விலகுவதே இல்லை என்னார். அந்த திருவடி எப்படி இருக்கிறது என்றால் சரோஜலாஞ்சனவு தவச்சரணவு, அந்த சரோஜலாஞ்சனவு எம்பெருமானுடைய திருவடிகளில் தாமரைப்பூவினுடைய அடையாளம் இருக்கிறதா. இன்னும் விசேஷமாக அவர் வர்ணித்தார் தேவநாயக பஞ்சாசத்திலே. இன்னும் பல பல அடையாளங்கள் இருக்கிறது. சங்கினுடைய அடையாளம், சக்கரத்தினுடைய அடையாளம், தாமரையினுடைய அடையாளம், இன்னும் பல அடையாளங்கள், அதில் கொடியினுடைய அடையாளம் என்றெல்லாம் அடையாளங்களை எல்லாம் வர்ணித்தார் அது தேவநாயக பஞ்சாசத்திலே. இப்பொழுது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார், அந்த திருவடி தவச்சரணவு, உன்னுடைய இரு திருவடிகள், சரணவு என்னால் அது இரட்டை திருவடிகள், அது இரண்டு திருவடிகள் என்ற பொருளை உடைய சொல்லது. அது சரோஜல அஞ்சனவ், தாமரைப்பூவை அது ரேகையாக கொண்டிருக்கிறது. எம்பெருமானுடைய திருவடிகளிலே தாமரைப்பூ ரேகை. ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்தா என்று பெரியாழ்வார் சங்கு சக்கர ரேகையை சொன்னார். இவர் இங்கே வேதாந்த தேசிகன் தாமரை ரேகையை சொல்லுகிறார். இதெல்லாம் ராஜலட்சணங்கள் பொருந்தினவர்களுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்று சாதாரணமாக கூட சொல்லுவார்கள். ஆனால் எம்பெருமானுடைய திருவடிகளிலே பல பல ரேகைகள் இருக்கின்றன. அதில் முக்கியமாக தாமரை போன்ற ரேகை அது அமைந்திருக்கிறதாம். சரோஜலாஞ்சனவு தவச்சரணவு, தாமரையினுடைய ரேகையாகிற அடையாளத்தை உடைய உன்னுடைய திருவடிகள் அது எப்படி இருக்கிறது என்னால் அது நமுஞ்சதி காந்திஹி, அந்த ஒளியை அது விட்டு பிரிவதே இல்லை. எப்படி போல லக்ஷ்மி ரிவா, உன்னுடைய திருமார்பை விட்டு எப்படி லக்ஷ்மி பிரிவதில்லையோ அதுபோல உன்னுடைய திருவடிகளை விட்டு ஒளி பிரிவதில்லை. எப்பொழுதும் அந்த ஒளி திருவடியோடையே இருக்கிறது. அந்த திருவடிக்கு ஒளி இன்னும் பெருமை எதனாலே ஏற்படுகிறது என்றால் ஜானுமணி தர்ப்பணேனா, அதாவது முழங்காலாகிற மணி ரத்தின கண்ணாடியாலும் ஜங்கா மரகதகளா ஆசிகையாச்ச, அதாவது ரத்த மரகதத்தால் செய்யப்பட்ட காளாஞ்சி போலேயும் இருக்க, காளாஞ்சி போன்ற கணைக்கால்களாலேயும் விளங்குகின்றது அந்த திருவடி என்று இந்த ஸ்லோகத்தில் திருவடியைத்தான் வர்ணிக்கிறார். ஆனால் திருவடிக்கு முன்னாலே இருக்கக்கூடிய இரண்டு அவயவங்களையும் சேர்த்து இந்த ஸ்லோகத்திலே அவர் வர்ணித்து விட்டார் என்றே நாம் கொள்ளலாம். இதற்கு அடுத்தபடியாக 43வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலும் கூட எம்பெருமானுடைய திருவடி தான் வர்ணிக்கப்படுகிறது. அது கீழே திருவடியினுடைய அழகு சொல்லப்பட்டது. 42வது ஸ்லோகத்திலே திருவடியினுடைய அழகு சொல்லப்பட்டது. இப்பொழுது 43வது ஸ்லோகத்திலே அந்த திருவனுடைய பெருமை, அது மேன்மை சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட மேன்மை அந்த திருவடி, எம்பெருமானுடைய திருவடி என்னால் அதற்கு நாம் எவ்வளவு பெருமை, அது வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா என்று அதைத்தான் எடுத்து காட்டுகிறார். ஸ்ருதி சீமந்த பிரசூனம் சோபதே நத சத்யதவ சர்வசரண்யம் கிரமணக்ஷணஜனித சுரநதி பிரசமித திரைலோக்கிய பாதகம் பதபத்மம். திருவடி எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் ஸ்ருதி சீமந்த பிரசூனம். ஸ்ருதி வேதம், அதனுடைய சீமந்தம் என்னால் அதனுடைய வகுடு, அதாவது வேதத்தினுடைய உச்சி. வேதத்தினுடைய உச்சி என்று எதற்கு பெயர்? உபனிஷத்துக்களுக்கு பெயர். அதனால் என்ன, அந்த உபனிஷத்துக்களிலே சொல்லப்பட்டது எம்பெருமானுடைய திருவடி என்று சொல்கிறார். எத்தனை இடங்களில் திரீணி பதாபி சக்கரமே விஷ்ணுர் கோபா அதாபியா என்று உலகத்தையெல்லாம் எம்பெருமான் அளந்த திருவடி என்று அந்த வேதத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஸ்ருதி சீமந்த பிரசூனம் என்னால் என்ன, வேதங்களிலே சொல்லப்பட்ட திருவடி என்ன. அந்த திருவடிக்கு முதல்ல அது ஒரு பெருமை சொன்னார். நதசத்திய என்னால்னா
உன்னை வணங்குபவர்களுக்கு மெய்யனாயிருப்பவனே, அடியவர்க்கு மெய்யனே. அது சோபத்தே நன்றாக விளங்குகிறது. அந்த திருவடியானது சோபத்தே நத சத்திய எது விளங்குகிறது? தவ சர்வசரண்யம். சர்வசரண்யம் என்னால் என்ன? எல்லாருக்கும் அடைக்கலமாய் இருப்பது. எம்பெருமானுடைய திருவடிகள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் பற்றுமிடமாய் இருக்கிறது. அதைத்தான் அசரண்ய சரண்ய என்றும் கூட சொல்லுவார்கள். அசரண்ய அவர்களுக்கும் கூட சரண்யமாய் இருக்கிறது. என்னால் சரண்யம் என்னால்னா அடைக்கலம், எல்லாருக்கும் அது அடைக்கலமாய் இருக்கிறது. யார் வந்தாலும் காப்பாற்றுகிறது அந்த திருவடி. அதனால தவசரண்யம் சர்வசரண்யம். அந்த சர்வசரண்யம் பதபத்மம், அந்த திருவடி தாமரைகள் எல்லோருக்கும் சரண்யமாக இருக்கக்கூடியது என்று சொன்னார். அதற்கு மேலே அந்த திருவடிக்கு இன்னொரு பெருமை சொல்லுகிறார். அதாவது வேதத்திலே சொல்லப்பட்டது என்பது ஒரு பெருமை. இரண்டாவது பெருமை என்ன என்று பார்த்தால், அந்த வேதத்திலேயே சொல்லப்பட்ட அந்த பெருமை தான். என்ன பெருமை? திரீணிபத அவிசக்கிரமே என்று சொன்னேனே, 3 அடிகளாலே உலகத்தை எல்லாம் எம்பெருமான் அளந்தான் என்று வேதமே சொல்லித்துன்னு சொன்னேனே, அந்த சரித்திரத்தை இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கிரமணக்ஷண ஜனித சுரநதி பிரசமித திரைலோக்கிய பாதகம் பதபத்மம். எம்பெருமானுடைய பதபத்மம், அந்த திருவடி தாமரை இருக்கிறதே, அது என்ன பண்ணித்து என்று கேட்டால், திரைலோக்கிய பாதகம் பிரசமித பதபத்மம், 3 உலகங்களினுடைய பாதகத்தையும் ஒரு கணத்திலே போக்கிவிட்டது. எம்பெருமானுடைய திருவடி தாமரை இருக்கிறதே, அது எல்லா உலகங்களினுடைய பாபங்களையும் போக்குகிறதுன்னு. எப்படி போக்குகிறது என்று கேட்டால், சுரநதீஹி, சுரநதி என்கிற கங்கை மூலமாக. கங்கை என்கிறது எல்லா பாபங்களையும் போக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? கங்கையிலே முழுகினால் அத்தனை பாபங்களும் தொலைந்து விடுகின்றன. அந்த கங்கை எங்கிருந்து உண்டாயிற்று என்றால், எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து தான் உண்டாயிற்று. அந்த கங்கா நதிக்கு இவ்வளவு பெருமை எப்படி வந்தது சொல்லுகிறார் பாருங்க. கிரமண க்ஷண ஜனித சுரநதி. எம்பெருமான் கிரமணம் உலகத்தையெல்லாம் அளந்தான் அல்லவா? அந்த அளந்த கால அந்த அளந்த கணத்திலேயே அந்த கங்கையானது அவ்வளவு பெருமையை பெற்றுவிட்டது. இல்லை, அளந்த பொழுது என்ன ஆயிற்று? எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தானே. குறை கொண்டு நான் முகன் குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரை கொண்ட கண்டத்தான் சென்னி மேலேறக் கழுவினான் அண்டத்தான் சேவடியாங்கு அனுபவிக்கிறார் பெரியாள். அதாவது திருமழிசை ஆழ்வார். இது அவருடைய நான்முகன் திருவந்தாதி பாசுரம். அதிலே அனுபவிக்கிறார். ஏன்னா அதாவது எம்பெருமானுடைய திருவடி அது உலகத்தையெல்லாம் அளந்த பொழுது சத்தியலோகம் வரை சென்றது. எம்பெருமானுடைய திருவடி தன்னுடைய உலகத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணினான்? முதல்ல அடியவர்கள் யாராவது விருந்தினர்கள் வந்தால் அவளுடைய காலில் பாத்தியம் முதல்ல ஜலம் சேர்க்கணும். அதைத்தான் பண்ணினான். குண்டிகை நீர் தன்னுடைய குண்டிகை ஒரு பாத்திரத்தில் தீர்த்தம் வைத்து கொண்டிருந்தான். அந்த தீர்த்தத்தை எம்பெருமானுடைய திருவடியிலே சேர்த்தான். அந்த திருவடியிலே சேர்த்த தீர்த்தம் பெருகச்சியே அதுக்கு கங்கைன்னு பேர் வந்துவிட்டு அது அப்படி ஆகிவிட்டது. ஆக என்ன? கிரமண கண ஜனித, உலகத்தை அளந்த அந்த கணத்திலேயே தோன்றி அது மிகவும் புனிதமான நதியாக ஆகிவிட்டதல்லவா? அப்படி வந்த நதி யாரையெல்லாம் புனிதமாக்கியதுன்னா, முதல்ல அது தேவலோகத்திலே பிரவகித்து ருத்ரனுடைய தலையிலே விழுந்து அந்த ருத்ரனையும் புனிதமாக ஆக்கிவிட்டது. ருத்ரன் என்னால் அவன் எப்பொழுதும் ருத்ரபூமியிலே இருந்தவன். ஒரு அசுத்தி இருந்தது. ஆனால் எம்பெருமானுடைய திருவடி தீர்த்தத்தை அவன் தலையிலே தரித்தவுடனே அவனுக்கு சுத்தி ஏற்பட்டு விட்டது. அதைத்தான் கஸ்யபாதோதகேன சசிவஸ்வசுரோதிருதேன என்று ஆளவந்தார் ஒளி செய்கிறார். அதனால எல்லாரையும் அது சுத்தமாக்கி அவர்களுடைய பாதகங்களை எல்லாம் போக்குகிறது கங்கை என்னால். எப்பொழுது அந்த பிரம்மாவுடைய அந்த கமண்டலம் அந்த குண்டிகை என்கிற ஒரு பாத்திரத்தில் இருக்கிற பொழுது அந்த ஜலத்திற்கு அவ்வளவு பெருமை ஏற்படலை. ஆனால் திருவடியில் பட்டவுடனே அது சுரநதி அப்படியே புனிதமான நதியாக ஆகிவிட்டதே கங்கை. கிரமண கண ஜனிதத்து சுரநதி. அப்போ தன்னுடைய திருவடியிலே பட்ட தீர்த்தத்தை ஒரு கணத்திலே இப்படி உயர்ந்ததாக ஆக்கும் என்றால் அந்த திருவடி எவ்வளவு உயர்ந்தது என்று சொல்லுகிறார். அதை பெரியாழ்வார் சொல்லுகிற பொழுது சதுமுகன் கையில் சங்கரன் சடையினில் தங்கி என்று சொல்லுகிறார். எம்பெருமான் சதுப்புயன் தாளில் முதல்ல சதுமுகன் கையிலே இருந்ததாம் அது முதல்ல. அதுக்கப்புறம் சதுப்புயன் தாளில் என சதுர்புஜனான எம்பெருமானுடைய திருவடியிலே போய் சேர்ந்தது. உடனே அது புனிதமான கங்கையாகிவிட்டது. உடனே சங்கரன் சடையினில் என்று வந்து அவனையும் புனிதமாக்கி விட்டது. இப்படி ஒரு கணத்திலே புனித நீரை உண்டாக்கின திருவடி.
அது வேதத்திலே சொல்லப்பட்ட திருவடி, அது எல்லாருக்கும் சரண்யமாய் இருக்கக்கூடிய திருவடி என்று அந்த திருவடியை இந்த ஸ்லோகத்தாலே வர்ணித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।